தத்துவம் இல்லாத தலைவர் இல்லை, ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. விடுதலை பாட்டு ஒரு வழியா வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெற்றிமாறன் சார் டைரக்ஷன்ல சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சேத்தன் இவங்க எல்லாருமே நடிச்சது. ஸோ பார்ட் 1 நான் சொல்லவே தேவையில்லை, நம்ம எல்லாரும் பார்த்துட்டு போன வருஷம் நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு காமெடி அண்ட் எமோஷனல் சமூக அக்கறை உள்ள படம் தான் சொல்ல போனா. அது வந்து நாம் இது வரைக்கும் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃபீல்டில் இறங்கி வேலை பண்ண ஆளுங்க தான் சார். ஸோ பெருமாள் வாத்தியாரா எப்படி அரெஸ்ட் பண்ண போறோம், அதுதான் அந்த படத்தோட கதையா இருந்துச்சு. ஸோ பெருமாள் வாத்தியாரா அரெஸ்ட் பண்ணியாச்சு அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல. மனுஷன் பிறக்கிறப்ப ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் சைட்லன்னு பிரிக்கிற நீங்கள் பிரிவினைவாதிகளா, இல்லை சமுதாயத்தில் எல்லாருமே ஒன்றுன்னு போராடுற நாங்கள் பிரிவினைவாதிகளா? ஸோ அதுக்கப்புறம் விடுதலை பார்ட் 2ல பெருமாள் வாத்தியார் யாரு, அவரோட பேக் ஸ்டோரி என்ன, அவரோட ஒரிஜினல் பேரே பெருமாள் வாத்தியார் தானா, அவர் வாத்தியாரா இருந்து ஏன் வந்துட்டு போராளியா மாறினாரு, போராளி எதுக்காக போராடுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் வெற்றிமாறன் சார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எண்ணத்தோட சேர்த்து அவர் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே வந்துட்டு எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். வாய்ஸ் ஓவர்ல போகுது, ப்ரெசென்டாவும் சீன்ஸ் போய்கிட்டு இருக்கு, பாஸ்ட் சீன்ஸும் போகுது, அதுக்கு முன்னாடி நடக்கிற பாஸ்ட் சீன்ஸும் எடுத்திருக்காங்க. அதில் தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வன்முறை எங்கள் மொழியில். ஸோ டிஓபி அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு சீன்ஸுக்குமே வந்துட்டு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்னா ஃப்ளாஷ்பேக்கு, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய காட்சினா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கட் பண்ணாலும் கலரில் தான் போது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக நமக்கு வந்து புரிகிற மாதிரி இது வந்து அப்போ நடந்தது இது இப்போ நடக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நினப்பு வளர்க்கிறதே என்ன தொலைக்கிறதே. ஸோ நடிப்பு அப்படின்னும் போது விஜய் சேதுபதி சொல்லவே தேவையில்ல. அந்த படம் இந்த வருஷத்துல வந்து அவருக்கு 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மகாராஜா பயங்கரமா பிடி படம் எடுத்துட்டாரு. இந்த படத்துலையுமே அவர் வந்து மஞ்சு வாரியரோட சேர்ந்து அந்த லவ் சீன்ஸா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், அந்த அவரை நரேட் பண்ற விஷயமா இருக்கட்டும், அவரோட நான் வந்து இப்படி இருந்தேன் அப்படி இருக்கேன்னு சொல்றதா இருக்கட்டும், செம்மையாவே பண்ணியிருக்காரு. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. ஸோ மஞ்சு வாரியர் அதுக்கு ஈக்குவலாக நம்ம அசூரன்லேயே பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் சும்மாவே சொல்லக்கூடாது. ஏன்னா பயங்கரமாக ஒரு மலையாளத்துலேருந்து வந்தாலும் தமிழ் பயங்கரமாக பேசுகிறாங்க, டப்பிங் அவங்களே கொடுக்குறாங்க நினைக்கிறேன் ஓன் வாய்ஸில். ஸோ சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சூரி கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பாரு. நமக்கு அதை நீங்க பார்த்தாதான் தெரியும். கண்டிப்பா அந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. சேத்தன் அந்த படத்துல எப்படி நம்மளை வெறுப்பேத்தி காண்டேத்தினாரோ அதே மாதிரி இதுல ஒரு காவல்துறை அதிகாரியா நல்லா நடிச்சிருக்காரு. ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னா சமூக நீதி, பெண் உரிமை, கம்யூனிசம் இதுதான் அந்த படத்தோட கரு மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை வந்து வெற்றிமாறன் சார் நம்ம எல்லா பேருக்கும் கமர்ஷியலாக சொல்ல முடியல அப்படின்னாலும் ஓரளவுனாவது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது, இந்த மாதிரிலாம் நடக்குதே நடந்திருக்கே அப்படின்றத நமக்கு வந்துட்டு கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராகவே இருக்கு படம். யார் பிடிச்சது? எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும், அதுதான் வந்து நல்ல விஷயம். மியூசிக் சொல்ல போனால் நம்ம இளையராஜா சார் சொல்லவே தேவையில்லை. ஒரு 3 பாட்டு இருக்குது, நல்லாவே இருக்குது. அந்த பாட்டுலாம் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி வேறு லெவல். அப்புறம் அந்த கருணாஸோட சன் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் வராரு. ஸோ வந்து அது சூப்பராகவே, அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்கிங்காக இருந்துச்சு. அந்த போர்ஷன் மட்டுமே குறிப்பிட்டு சொல்ல போனால் அதுவுமே செம்மையாக வந்திருக்கு. படம் ஓவராலாக அங்கேங்க கொஞ்சம் டவுன் ஆனாலும் படம் நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம். சுனில், பெட்டர் நைட் அவனை கேம்பில் வைக்காத. சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. குமரேசன், மறுபடியும் நீங்கள் தானா? சமூகத்துக்கு தேவையான படம், சமூக நீதி பேசும் படம், பெண் உரிமை பேசும் படம் அப்படின்ற மாதிரி
நல்லாவே வந்து வெற்றிமாறன் சார் வந்து எழுதியிருக்காரு. டயலாக் சொல்ல போனால் என்ன சொல்கிறது, இப்போ நீ சொல்றது என் பேர் கிடையாது, நான் சொல்றதாண்டா என் பேர் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டயலாக்ஸ்லாம் வந்து போது விளையாண்டுருக்காருன்னு சொல்லலாம். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். பார், என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்காந்துருக்க. ஸோ அப்புறம் ஒரே ஒரு விஷயம் தான், டிஓபி சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சார் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு அந்த மலையில வந்துட்டு உருண்டு வரும் கல், அப்போ வந்துட்டு டேய் சூரிய வந்து ஒரு வார்த்தை சொல்லி திட்டிட்டு போலீஸ்காரராக வந்து இருப்பாரு. ஆனா இப்போ பார்த்தா ஜமீன்தார் வேஷத்துல வீசையெல்லாம் வச்சு தாடிலாம் வச்சு பண்ணிருக்காங்க. அது என்ன லாஜிக் ஒன்றும் புரியல. ஒருவேளை இன்னொரு காலத்துல அவங்க அப்பா ஜமீன்தாரா இருப்பாரு, அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்துட்டு போலீஸ்காரா ஆயிட்டாரா அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல நம்மளால. ஓ, நீ அப்படி வரியா? வெரி சேட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி படம் வந்து வேற லெவல் தான். வெற்றிமாறன் சாரோட மேக்கிங் அப்படின்னா நான் வந்து ரிவ்யூ சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்றது கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு தேட்டரை வந்துட்டு ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. படம் உண்மையாகவே தரமான படம் தான். வாத்தியார் தாங்கய்யா.